கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற அநேக விதமான சந்தர்ப்பங்களிலே எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், போராட்டங்களிலே நாம் எந்த இடத்திலே எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் தாமதமாகி கொண்டிருக்கிற காலங்களிலே அல்லது சிக்கல்கள், சிரமங்களிலே நாம் அகப்பட்டு கொண்டவர்கள் போல் இருக்கிற சூழ்நிலைகளிலே, ஒருவேளை வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், ஒருவேளை மாந்திரீகங்களின் பல்வேறு விதமான சதி சூனியங்களில் அகப்பட்ட பொழுதும் கூட தேவ பிள்ளைகள் மறந்து விடுகிற ஒரு காரியம் இருக்கிறது. இவர்கள் யார் என்பதையும், யார் இவர்களோடு இருக்கிறார்கள் என்பதையும் மறந்து விடுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். தேவ பிள்ளைகள் மறந்து விடுகிற ஒரு காரியம், ஐயா, நான் யார் என்பதையும், நம்மோடு இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் மறந்து விடுவது போல ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை வேறு ஒன்றும் இல்லை. இன்று ஒரு அற்புதமான காரியம். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. உங்கள் மீது ஒரு மாபெரும் அழைப்பை, தரிசனத்தை, பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காகவே இன்று உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் விசுவாசியுங்கள். நீங்கள் யார் என்பதையும், உங்களை அழைத்தவர் யார், உங்களுக்கு அவர் என்ன செய்ய முடியும் என்பதையும் உறுதியாய் நம்புங்கள். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், எல்லோரை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே, உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல. இவன் ஐயா, எங்க நினைவுகள் எல்லாம், எங்கள் வழிகள் எல்லாம் உம்முடையதா இல்லையா? பிறகு என்ன நீ கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை பற்றிய என் எண்ணங்களும், ஐயா, உங்களுக்கென்று நான் வைத்திருக்கிற மேன்மையும் மகிமையும் ராஜரீகமான வழிகளும் அத்தனை உயர்வாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் இதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இன்று நாம் தியானிக்க போகிற ஏசாயா 44 அதிகாரத்திலே கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஐயா, இவர் ஒரு விக்கிரகம் அல்ல, பேசவோ அல்லது கேட்கவோ பார்க்கவோ முடியாத ஒரு விக்கிரகம் அல்ல. இவர் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரே உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆமென். அவரே உங்களை உருவாக்கினவரும், உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாகும் போதே உங்களை டிசைன் பண்ணினவரும் அவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய கரத்தின் கிரியைகளாகவும் இருக்கிறோம். ஓ க்ளோரி! எத்தனை மகிமையான ஒரு நிலையை, உன்னதமான ஸ்டாண்டர்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, என்னுடைய அழைப்பு என்ன? பொதுவாக அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை விட பெரிய அழைப்பு என்னையா இருக்குது? ஒருவேளை தீர்க்கதரிசிகளாய், அப்போஸ்தலர்களாய், போதகர்களாய் அழைக்கப்பட்டிருப்பது மேன்மைதான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய், நான் ஜீவனுள்ள தேவனுடைய, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஊழியக்காரன் என்பதெல்லாம் ஓகே, நல்லதுதான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் புத்திர சுவிகார ஆவியை பெற்றவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறோமே. அது மகா பெரிய அழைப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். கர்த்தர் அப்படியாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் எதை குறித்தும் பயப்படாதீர்கள். இந்த உண்மையே, கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்து இருக்கிறார், உங்களை எதற்காக, எந்த லெவல்ல உங்களை வைத்திருக்கிறார், நீங்கள் யார்
என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாய் இந்த பொல்லாத பிசாசு எந்த சூழ்நிலையிலும் உங்களை வஞ்சிக்கவோ ஏமாற்றவோ முடியாது என்பதை உறுதியாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு முறை கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஐயா இந்த பயங்கரமாய் வீசிய புயற் காற்றையும் கொந்தளித்த கடல் அலைகளையும் பார்த்து இவர்கள் பயந்து போனார்களே ஒழிய இவர்கள் படகிலே இருந்து கொண்டிருப்பவர், இவர்களோடு இருந்தவர் யார் என்பதை மறந்துவிட்டார்கள். ஐயா, மறந்துவிட்டதினால் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ள வேண்டிய நேரத்திலே அறிந்து கொள்ளாதபடியினாலே பயப்பட்டார்கள். மாத்திரமல்ல, அங்கும் இங்கும் ஓடி பிரயாசப்பட்டு இறுதியிலே ஒரு முடிவை கண்டார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே. அநேக வேளைகளில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய சுய முயற்சிகளிலே ஐயா நம்முடைய முன்னேற்பாடுகளிலே நம்முடைய அறிவை நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நாம் ஓடி 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 களைத்து வாழ்க்கையின் ஒரு ஓரத்திற்கே வந்திருப்போம். ஒருவேளை மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒருவேளை சிலர் மகா பெரிய பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் அகப்பட்டு வாழ்க்கையின் ஒரு எல்கை வரை சென்றிருக்கலாம். ஐயா, இனி எப்படி நான் வாழ முடியும்? எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், எனக்கு இருக்கிற கடன்கள், எனக்கு இருக்கிற குடும்ப போராட்டங்கள், என் வாழ்க்கையிலே என் ஜீவிதத்திலே என் திருமண வாழ்க்கையிலே இருக்கிற இத்தனை கொடுமைகளிலும் இருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறேன்? என் சரீரத்தில் இருக்கிற உபத்திரவங்கள், என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் என்னை கொன்றுவிடும் போல் இருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஐயா, நான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருக்கிறேன், என்னால் முடியவில்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதிருங்கள், ஒரு நாளும் உங்களை விட்டு பிரியாதவர், ஒரு நாளும் உங்களை கைவிடாதவர், உங்களை உங்கள் தம்முடைய பிள்ளைகளாய் அழைத்தவர் நிச்சயமாய் முடிவு பரியந்தமும் ஆமென் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றி நிச்சயமாய் அவர் வாயினால் சொன்னதை எல்லாம் அவருடைய சர்வ வல்லமை உள்ள கரங்களினாலே நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு பிரிவதும் இல்லை. நம்புங்கள். அந்த படகிலே கர்த்தர் வருங்க, இவர்கள் போய் அழைத்த பொழுதே கர்த்தர் எழுந்து இமிடியேட்டா என்ன சொல்ற, ஏன் பயப்பட்டீர்கள் கொஞ்ச விசுவாசம் உள்ளவர்களே, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பொங்கி எழுந்த கடல் அலைகள் எல்லாம், ஓங்கி வீசிய கடல், அந்த கொடும் காற்றோடு எல்லாம் அப்படியே நிசப்தமாகிவிட்டது. இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இந்த மாதமாவது இந்த நாட்களிலாவது இந்த நாட்கள் முடிய போகிறதே, இந்த மாதம் முடிய போகிறதே, இந்த நாட்களிலாவது எனக்கு கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறுமா என்று நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கலங்காதிருங்கள். உலகத்திலே நீங்கள் பார்க்கிற, கேட்கிற, நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், அந்த பிரச்சனைக்கு காரணமான எல்லா பேரை காட்டிலும் உங்களோடே இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். இன்னும் ஒரு முறை பாருங்க, கர்த்தர் வருகிறதை தங்களுடைய படகண்டையிலே, படகின் பக்கமாய் கர்த்தர் வருகிறதை இவர்கள் அறிந்து கொள்ளாமல், ஐயோ ஏதோ ஆவி வருகிறது, வேறு ஏதோ ஆவி வருகிறது என்பதாய் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆவேசம் என்று சொல்லி பயப்பட்டார்கள் என்று வேதத்திலே இருக்கிறது. கர்த்தரோ, நான் தான், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். எப்பொழுது கர்த்தர் அந்த படகிலே ஏறினாரோ, அவர்கள் சீசர்கள் இருந்த படகிலே கர்த்தர் ஏறினாரோ, அப்பொழுதே அந்த படகு செல்ல வேண்டிய திசையை செம்மையாய் செல்லும்படியாய் எல்லா படகின் மேல் இருந்த, படகை சுற்றிலும் இருந்த எல்லா உபத்திரவங்களும் அப்படியே அமைதலாகிவிட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். விசுவாசத்தோடு
விசுவாசத்தோடே அவருடைய வார்த்தையை நம்புங்கள். விசுவாசத்தோடே நீங்கள் யார் என்பதையும், உங்களோட எந்த சூழ்நிலையிலும் இருப்பவர் யார் என்பதையும் மறந்துவிடாத நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் நிற்கும் பொழுது, ஆமென், மகிமையான காரியங்களை காண்பீர்கள். மகிமையும் மகத்துவமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்கள், கர்த்தர் ஏசாயா 44 இப்படியாய் சொல்லுகிறார், இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எசூரனே, பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றதெல்லாம் அருமையான தேவ பிள்ளைகளே. ஐயா, உங்கள் மீது வைத்திருக்கிற தரிசனங்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அழைப்பை, ஒருவேளை நீங்கள் தீர்க்கதரிசிகளாய், போதகர்களாய், சுவிசேஷகர்களாய், பைபிள் டீச்சர்ஸாய் அழைக்கப்பட்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். மறந்து விடாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, என் தாசனாகிய யாக்கோபே, உன்னை உருவாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே. நல்ல கவனிங்க, உங்கள் ஒவ்வொரு பேரையும் யாரோ உருவாக்கவில்லை. நீங்கள் தேவனுடைய சித்தத்தினால், தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் சொல்கிறார், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். இதை மறந்து போவதால் அல்லவோ நாம் பயப்படுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை மறந்து போவதால் அல்லவோ நாம் அஞ்சி நடுங்குகிறோம், குழம்பி போய்விடுகிறோம். ஆதலினால் கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எசூரனே. அது என்ன எசூரனே? எதற்கும் பயப்படாது, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாது, விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருக்கிற என் பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். ஐயா, என்னையா நடக்கும்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், ஓ குளோரி, யார் யாரெல்லாம் நீங்கள் எந்த தாகத்தோடு இருக்கிறீர்களோ, எந்த விஷயங்கள் நடக்காததாய் நீண்ட நெடுங்காலமாய் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறதோ, எந்த காரியங்கள் தாமதத்திற்கு மேல் தாமதம், அடைக்கப்பட்ட வாசல்களுக்கு மேல் அடைக்கப்பட்ட வாசல் என்று பல்வேறு உபத்திரவங்கள், ஆபத்துகள், பல்வேறு நிந்தைகள், கடன்கள், கஷ்டங்கள், பிரிவினைகள், மோசங்கள், இந்த எந்த சூழ்நிலையில் எந்த காரியத்தின் தாகமாயிருக்கிறீர்களோ, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரே சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட எசூரனே, என் தாசனாகிய என் பிள்ளைகளே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. நீங்கள் எப்படி வறண்டு போனீர்களோ கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையில் தளர்ந்து போனீர்களோ வருத்தப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த அழுகையின் பள்ளத்தாக்கோ, மரண இருளின் பள்ளத்தாக்கோ, அல்லது கண்ணீரின் வசந்த வாழ்வோ, கவலைப்படாதிருங்கள். ஆமென். வறண்ட நிலங்கள் எல்லாம் ஆறுகளாய் பாய்ந்தோட போகிறது. ஐயா, தாகமுள்ள எந்த தாகமாயிருந்தாலும் தாகமுள்ள உங்கள் மேல் தண்ணீரையும் பலத்த ஆசீர்வாதங்களையும் ஊற்றும்படியாய் கர்த்தர் இன்று கடந்து வந்திருக்கிறார். ஆமென். உங்கள் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் புல்லின் நடுவே, நீர்கால்களின் ஓரங்களிலே வளருகிற, ஓங்கி வளருகிற அலரி செடிகளைப் போல வளருவீர்கள். அல்லேலூயா. எத்தனை மகிமையான காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள். ஐயா, இது ஒரு அற்புதமான இந்த அதிகாலை ஜபத்திலே உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாறப்போகிறது. ஆமென். எத்தனையோ பாடுகளோடு அந்த யாக்கோபின் கிணற்றண்டையிலே அந்த சமாரியா ஸ்திரீயானவள் கடந்து வருகிறாள். நல்ல கவனிங்க. யாக்கோபின் தண்ணீர், அந்த கிணற்றண்டையிலே தண்ணீர் மொண்டு கொள்வதற்காக பல்வேறு அவருடைய சொந்த பிசிக்கல் லைஃப்ல இருக்கிற தாகம் மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாய் தாகத்திலே பிடிபட்டிருந்த அந்த பெண் அப்படியே கடந்து வருகிறாள். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் அவளை பார்த்ததுமே அப்படியே அவள் மீது
மனதுருகி, நல்ல கவனிங்க, இவர் தாகத்தோடு இளைப்படைந்தவராய் இருந்ததினால் மாத்திரமல்ல, அந்த மகளுடைய காரியங்களை கண்டபடியினாலே, அந்த மகளுடைய சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகள், ஏமாற்றங்களை, வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்த ஏமாற்றங்களை கண்டபடியினாலே கர்த்தர் பாருங்க அவளிடத்திலே கேட்கிறார், தாகத்திற்கு தா என்று அருமையாய் ஒரு கரிசனையோடு அவளுக்கு கொடுக்க வேண்டும். ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும், ஒரு நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டும், ஒரு நிலையான நம்பிக்கையான என்றென்றுமாய் மாறாத சந்தோஷம், சமாதானம் நிறைந்த வாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கர்த்தர் கேட்கிறார், தாகத்திற்கு தாயவன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் கர்த்தர் உங்களை பார்த்து உன் வாழ்க்கையை என் கரத்திலே தா. நீ உன் கையில் இருக்கிற பலத்தோட நீ வாழ பிரயாசப்படுவதை காட்டிலும் உன் ஜீவிதத்தை, உன் தொழிலை, உன் வாழ்க்கையை, உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், நீ வருத்தப்பட்டு சுமக்கிற எல்லா பாரங்களையும், உன் வருத்தங்கள் எல்லாவற்றையும் நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என் அருகிலே, என்னிடத்திலே, என் மீது வைத்துவிடு என்று கர்த்தர் அழைக்கும் வண்ணமாய் என்று இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அந்த அம்மா பேசுறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரோ பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீ யாரையா எனக்கு தெரியலையே, நீர் எங்கள் யாக்கோபை காட்டிலும் பெரியவரோ, இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்தவர் அவர், நாங்கள் எங்கள் ஆண்டவரை எங்கு அங்கே தொழுது கொள்ளுகிறோம். பல்வேறு காரியங்களை அந்த அம்மா பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தரோ, இந்த தண்ணீரை நான் கேட்கும் பொழுது இத்தனை காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாயே, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம எந்த தண்ணீரை குடித்தாலும் மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆமென். எந்த தண்ணீரை குடித்தாலும் நம் வாழ்க்கையில் வருகிற எந்த உலகபூர்வமான ஆசீர்வாதங்களும் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், அதை பருகுகிறவர்களுக்கு, குடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் 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 தாகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவருக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், 5 புருஷர்கள் இருந்தும் இவளுக்கு ஆறுதல் இல்லை. 5 பேரும் ஏமாற்றி சென்றார்கள். 5 பேரும் வஞ்சகமாய் நடந்து கொண்டார்கள். நம்பி கழுத்தறுத்தார்கள். நம்பி வைத்து நடுத்தருவிலே விட்டு போனார்கள். நல்ல வாழ்க்கையை கொடுப்பதாய் சொல்லிவிட்டு அவர்களை நடுரோட்டிலே விட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது இருக்கிறவனும் பாருங்கள், ஒரு நல்ல எண்ணத்தோடும் இல்லை. அவளுடைய தாகத்தை தீர்க்கிறவனாய், நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறவனாய் இல்லை. இதை கண்ட கர்த்தரோ, ஹல்லேலூயா, அந்த மகளுடைய எல்லா கண்ணீரையும் போக்கி அவளுக்கு இருக்கிற எல்லா விதமான வாழ்க்கையின் தாகங்களையும் போக்கும் வண்ணமாய் ஜீவ தண்ணீரை கொடுத்தாரே. இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முற்றிலுமான மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆமென். நிச்சயமாய் இன்று உங்கள் வாழ்க்கை பாருங்க, உங்கள் வாழ்க்கை முழுவதும் தாகமுள்ள பகுதிகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஒருவேளை நீங்கள் எந்த காரியங்களிலே தாகமாய் இருக்கிறீர்களோ, எந்த காரியங்களிலே உங்கள் ஜீவிதத்திலே வறண்ட நிலம் போல் உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதோ, அவைகளை எல்லாம் மாற்றும்படியாய் உங்கள் மீது தண்ணீரையும் ஆசீர்வாதத்தையும் ஆவியையும் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். ஆமென். அதனால் அப்படி கர்த்தர் செய்ய போகிறதுனால் என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கை புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல என்றென்றுமாய் வற்றாத ஜீவ நதியினோடே, ஜீவ நதிகளின் கால்களினோடே, அந்த நீர்க்கால்களினோடே நடப்பட்ட அலரி செடிகளை பயங்கரமாய் கிளைகளை விட்டு வளரக்கூடிய, அற்புதமும் அழகும் ஆச்சரியமாய் வளரக்கூடிய
வளரக்கூடிய அலரி செடிகளைப் போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உங்கள் சந்ததியும் சந்தானமும் வளரும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் தொடர்ந்து, நீ என் தாசன், உன்னை நான் உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உன் மீறுதல்களை கார்மேகத்தை போலவும் உன் பாவங்களை மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். ஆமென். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. வானங்களே களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். செய்வாரா? செய்தாரா? ஏற்கனவே உங்களுக்காய் செய்து வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, வானங்களே களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், கம்பீரமாய். பர்வதங்களே, காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டுக் கொண்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவிதத்துல, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். ஆமென். எத்தனை மகிமையான காரியம் அருமையான தேவ பிள்ளைகளே. இதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், இதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, இது ஒரு பயங்கரமான அழைப்பு அருமையான தேவ பிள்ளைகளே. இது ஒரு மேன்மையும் மகிமையுமான அழைப்பு. ஹல்லேலூயா. அந்த கெட்ட குமாரன் வீட்டிற்கு வரும் பொழுது சொல்லுகிறான், அவர் என் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் ஒருவனாய் நான் இருந்தா கூட நான் நிம்மதியாய் சாப்பிட்டு, நிம்மதியாய் தூங்கி, நிம்மதியாய் தங்கி, நிம்மதியாய் வாழுவேனே என்று வந்தவனை அந்த அற்புதமான தகப்பன் வேலைக்காரனாய் வைக்கவில்லை. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் அழைப்பு வேலைக்காரனாய் அல்ல, தேவனுடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சகல அந்தஸ்தோடும் அதிகாரத்தோடும் ராஜரீக மேன்மைகளோடும் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Glory to the Lamb of God. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஊழியக்காரர்களாய் இருக்கலாம். முதலாவது தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த குமாரர்களும் குமாரத்திகளும் ராஜாவுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இதுதான் உங்களுடைய பிரதானமான அழைப்பு. தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் ஒருவேளை அடிமைகளை போல கர்த்தருக்கு கீழ்ப்படியலாம், நல்லதுதான். ஊழியக்காரர்களை போல, அடிமைகளை போல கர்த்தருடைய வேலையை செய்யலாம், நல்லதுதான். ஆனால் அவரோட கூட பாடுகளை சகித்தீர்களே, ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான அழைப்பு பாருங்கள். இந்த மேன்மையும் மகத்துவமான அழைப்பை ஐயா இந்த நாட்களிலே கர்த்தர் எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதை நீங்கள் உங்களை எங்கே தெரிந்து கொண்டார்? உங்கள் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உன்னை உண்டாக்கினவரும். ஆமென். அங்கே உங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் அல்லவோ உங்களை கண்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணமாய் வரவில்லை, நீங்கள் சாதாரணமாய் இந்த ஜெப வேளையிலே வரவில்லை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்தினவர் உங்களை மகிமைப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார், எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படி ஆமென். உங்களை முன்குறித்தவர் எந்த பாகங்களிலே நீங்கள் தாகம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ, எந்த இடங்களிலே சூழ்நிலைகளிலே வாழ்க்கையிலே வறண்ட நிலம் போல் உங்கள் வாழ்க்கை உங்கள் சூழ்நிலை காணப்படுகிறதோ எல்லாம் இன்று மாறி ஒரு மகா செழிப்பு உண்டாக போகிறது, மகா பெரிய மேன்மை உண்டாக போகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் அவ்வண்ணமாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஐயா, எங்களை உருவாக்கினவரும் உண்டாக்கினவரும் எங்கள் தாயின் கற்பத்திலே எங்களை தெரிந்து கொண்டவருமாகிய எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே ஐயா, என்ன காரியத்திற்காக எந்த சூழ்நிலையிலே ஒருவேளை அந்த படகிலே சென்ற சீசர்களை போல ஒரு
ஒருவேளை மரணத்தின் விளிம்பில் ஓங்கி அடித்த அந்த கடல் அலைகளும் சூறாவளி காற்றுமாய் வாழ்க்கையை மோதிய பல்வேறு சூழ்நிலைகளினால் நாங்கள் நிலை குலைந்து போயிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர். என் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் செல்ல வேண்டிய வழியிலே அந்த படகுகள் எப்படி செல்ல வேண்டிய வழியை, செல்ல வேண்டிய திசையை பிடிக்க முடியாதபடி அல்லாடி கொண்டிருந்ததோ அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகள் தேவனின் தெரிந்து கொள்ளுதலை, அழைப்பை தெரிந்து கொள்ள முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஐயா எங்கள் படகிலே கர்த்தர், ஆமென், ஐயா எங்கள் படகிலே கர்த்தர் வரும்படியாய், எங்கள் வாழ்க்கையில் மறுபடியுமாய் எங்களுக்குள்ளே இடைபடும்படியாய், என் தெய்வமே எங்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படியாய், அன்று சமாரியா ஸ்திரீயின் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றின எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அன்று இளைய குமாரனின் வாழ்க்கை எப்படி மாறி போனதோ அப்படியே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய், இவள் எந்த சூழ்நிலையிலே வாழ்க்கையின் மேன்மைகளை தவறவிட்டார்களோ, எந்த சூழ்நிலைகளே இருந்த ராஜ மேன்மைகளின் வழிகளில் இருந்து தவறி போனார்களோ, அங்கே இருந்து என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், என் தெய்வமே நீர் எங்கள் மீறுதல்களை மேகத்தை போலவும் எங்கள் பாவங்களை கார்மேல மேகத்தை போலவும் அகற்றி விட்டீரே. ஐயா, என்னிடத்தில் திரும்ப, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் சொன்னீங்களப்பா. அப்படியே என்னை எங்களை மீட்டுக் கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடும் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்று ஐயா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன காரியத்திற்காய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ, என்ன காரியத்திற்காய் ஒரு நல்ல திறந்த வாசல் உண்டாகணுமே என்ற ஏக்கத்தோடே வந்திருக்கிறார்களோ, என்ன காரியங்களிலே தாகத்தோடும் தவனத்தோடும் வறட்சியோடும் வறுமையோடும் பல்வேறு தேவைகளோடும் வந்திருக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாய், எல்லா உபத்திரவங்களிலும் எல்லா சவால்களிலும் இருந்து இன்று எங்களோட இருக்கிறவராகவே இருக்கிற நல்ல தெய்வம் எங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ தயவு உண்டாகட்டும், தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளுகிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுடைய கணவன் மற்றும் பிள்ளைகள் ஐயா இந்த குடும்பங்கள் எங்கே வசித்துக் கொண்டிருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய், என் தெய்வமே இவர்கள் எல்லோரும் கழித்து பாடும்படியாய், ஆமென், கழித்து கம்பீரித்து பாடும்படியாய், ஐயா இவர்கள் ஆர்ப்பரிப்போடு கம்பீரமாய் முழங்கும்படியாய், கர்த்தாவே நீர் யாக்கோபை மீட்டுக் கொண்டீர், இவர்களை மகிமைப்படுத்துகிறீர் என்பதை ஒவ்வொரு பேரும் அறிந்து கொள்ளும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம் இவர்கள் சந்தானத்தின் மேலும் இவர்கள் சந்ததியின் மீதும் இறங்குவதாக, தேவ அனுகிரகம் இறங்குவதாக. இவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆமென், இவர்கள் பிள்ளைகளும் இவர்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்குள்ளே உயர்வும் ராஜரீக மேன்மையும் பெற்றவர்களாய் வாழும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை ஜெப வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம் இப்படியாய் அளவில்லாமல் இறங்குவதாக. ஆமென். வனாந்தரமாய் கிடந்த நிலங்களிலே ஐயா, வனாந்தரமாய் கிடந்த நிலங்களை போன்ற இவர்கள் வாழ்க்கைகளிலே ஆறுகளும் அவாந்தர வெளியாய் கிடந்த ஜீவிதங்களிலே இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே தண்ணீர்களும் பாய்ந்தோடும்படியாய் பரிசுத்த ஆவியின் மகிமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாடு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்றென்றுமாய் தாகம் இல்லாதவர்களாய் கர்த்தாவே, என்றென்றுமாய் இவர்கள் எந்த காரியத்திலும் தாகத்தோடும் தவனத்தோடும் இல்லாதபடி திருப்திப்படுத்துவீராக. இன்று ஒரு நன்மை நடப்பதாக.
இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், தண்ணீரையும் ஆமென் தாகமுள்ள இவர்கள் எந்த சூழ்நிலையில் எதற்காக தாகத்தோடு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தங்கள் சொந்த ஜீவிதத்திலே எங்கே தாகத்தோடு நிற்கிறார்களோ, என் தெய்வமே, நீர் எல்லா தாகங்களையும் நீர்க்கிற ஜீவ நதியாய் ஊற்றப்படும்படியாய், வறண்ட நிலமெல்லாம் இன்று ஆறுகளாய் பாய்ந்தோடும்படியாய் ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகட்டும். அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் இப்படியாய் மகிமைப்படுத்துகிறபடியினாலே இவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல ஓங்கி வளரும்படியாய், என் தெய்வமே, இவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று ஐயா கொழுத்த கன்றுகளை போல வளரும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் தொடர்ந்து இவர்களை பாதுகாக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.